ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு சிரியும் நானும். இன்னைக்கு சிரியும் நானும்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முல்லைப்பூ செடியை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல மட்டும் பூ வச்சுருக்கு, மீதி இடத்துலலாம் மொக்கு பூ எதுவுமே இல்லைங்க. அப்படியே நார்மலாகவே செடி இருக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்கிற இலைகளை எல்லாமே நம்ம உருவி விட்டுறணுங்க. இந்த மாதிரி நல்லா உருவி விடும்போது இந்த முல்லைப்பூ செடிங்கிறது நல்லா பூ வருங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம உருவிட்டோம்னா இந்த கணுல பூராமே அப்படியே நல்லா மொக்கு வருங்க. இது தலையை அப்படியே மொக்கோட தலைஞ்சு நல்லா வருங்க தளிர் விட்டு. இந்த மாதிரி உங்களுதும் செடி இருந்தால் இப்படி இலையெல்லாம் பிச்சு விட்டுருங்க. பாதி பேருக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி நல்லா இப்படி உருவி விட்டுருங்க. இப்படி உருவி விட்டாதாங்க இது தலைஞ்சா அந்த தலையிற இடத்துல மட்டும்தாங்க இந்த மாதிரி நல்லா மொக்கு வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செடி ஃபுல்லாகவுமே நல்லா மொக்கு வைக்குங்க. இந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இலையெல்லாமே பிச்சு விட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஓரளவுக்கு செடியில் இருக்கிற இலை எல்லாமே எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டால் தான் நல்லா பூ வருங்க. இதில் நல்லா தளிர் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய மொக்குகள் கிடைக்குங்க. நானும் இந்த மாதிரி தெரியாமல் தான் 2-3 வருஷமாக செடியில் பூ வரலன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு அக்கா இந்த மாதிரி பறித்து விட்டால் நல்லா பூ வரும்ன்ட்டு. அதுலேருந்து நாங்கள் இதையே தாங்க செய்கிறோம். அதுலேருந்து நல்லா பூ வருதுங்க. இந்த மாதிரி நிறைய வருதுங்க. இது பாருங்கள், எடுத்துக்கிட்டு ஒரு 20 நாள் இருக்குங்க. இது இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு பாருங்கள். செடியில் இலையெல்லாம் கண்டிப்பாக பூ நிறையா வருங்க. இந்த பாருங்கள், இது வந்து ஜாதி மல்லி செடி. அடுத்தடுத்த வீடியோவில் ஜாதி மல்லி செடி எப்படி பராமரிக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் போடுற வீடியோவுக்கு பெல் பட்டனையும் மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.